joy of this season. Thank you very much for the team and the choir lead. Our Lady of Good Health Church, Ranipet, to keep us engaged with the Christmas cheer. The stage is yours.
such a delight to see you all sing such wonderfully. Thank you, dear team. We also would like to welcome Reverend Father Leo, the parish priest of Our Lady of Good Health Church, Ranipet. Welcome, dear Father. The Baptist Church from Gudiyatham to render the melodious set of songs. Welcome, dear team. On a sleepy starry night, angels opened up the sky, pouring joy and heaven's light, spreading news from God's on high. Go tell everyone, Jesus
And we would also like to thank Reverend Father Paneerselvam, the parish priest of this church, Gudiyatham. And for the final performance, we have the host team for today's concert, performing for you all with a wonderful set of songs. Presenting to you our Assumption Cathedral Tiny Chanticleers. To sing for you today. This next song is called A Christmas Full of Love. It reminds us that while presents are nice, the greatest gift of all is Jesus. As we sing, we also want to think about children everywhere, those who may not have toys or stockings, but who still can feel God's love. We hope this song fills your hearts with joy, kindness and love this Christmas. Here is a Christmas full of love. ஆகியவற்றை விதைக்க மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த நம் இயேசு நம் இதயங்களில் பிறக்க வேண்டும் என்று ஆசையையும் கிறிஸ்துமஸின் ஆன்மீக அர்த்தத்தையும் எடுத்துக் கூறும் பாடல் இதோ. Invam potra sol
That was a splendid singing from our little children. Thank you, dear children. It was wonderful listening to you all. Round of applause for all the 4 teams. It was really angelic. The angelic voices filled this place with real Christmas joy. Thank you, dear children, and to the parish priest and to all the team leads. Simon to deliver his Christmas message to us. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இதனாலே கூட இப்படிப்பட்ட இந்த வாய்ப்பை கொடுத்த ஃபாதர் ராய் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். பிள்ளைகள் மிக அருமையாக பாடலை பாடி அமர்ந்திருக்கிறார்கள். இதுக்கு பிறகு ஒரு மெசேஜ் தேவையா என்ற ஒரு கேள்வி இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்தி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை சொல்லி நாங்கள் கடந்து செல்ல இருக்கின்றோம். ஆக இந்த நாளில் கூட உங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனால் கூட இந்த வாய்ப்பை வழங்கிய ஃபாதர் டாக்டர் ஃபாதர் ராய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஆரணியில் இருக்கின்ற பொழுது எக்யூமெனிக்கல் கிறிஸ்மஸ், எக்யூமெனிக்கல் ஈஸ்டர், எக்யூமெனிக்கல் ஃபார்ம் சண்டே, இப்படி நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தினோம். அவரும் இங்கே வெள்ளூரில் கத்தீட்ரலுக்கு வந்திருக்கிறார். நானும் வெள்ளூர் சென்ட்ரல் சர்ச்சில் கத்தீட்ரலுக்கு வந்திருக்கிறேன். இது கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு எங்களுக்கு. அவங்க இந்த நாளில் கூட பொதுவாக இந்த நாளில் அழைத்து இப்படிப்பட்ட பாடல் மூலமாய் ஆண்டவரை மையப்படுத்த முடியாது செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். பாடல் பாடினால இந்த பாடல் மூலமாய் ஒரு சில செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் நான் சொல்லலை, குறிப்பாக ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் கடந்து செல்கின்றேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 55 வரையும் பார்த்தீங்கன்னா அங்கே அன்னை மரியாளுடைய பாடல் அங்கே பாடப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஏன் பாடினார்கள், இதனுடைய பின்னணியை பார்ப்போம்னா அங்கே அன்னை மரியாள் இயேசுனுடைய பிறப்பின் செய்தியை கேட்டு தேவதூதர்கள் அறிவித்த பிறகு அன்னை எலிசபெத் அன்னை மரியாளை வாழ்த்திய போது பாடல்தான் இந்த பாடல். இந்த பாடல் ஒரு புரட்சிகரமான உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலில் மிக அழகான 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் முதல் காரியம், அன்னை மரியாவிடம் பெருமை இல்லாய் தாழ்மை இருந்தது, தாழ்மையை தரித்து கொண்டார் என்று சொல்லி அந்த பாடலை பாடுகின்றார்கள். அடுத்தது தேவனுடைய கிருபை. இந்த தேவனுடைய கிருபை சொல்லும்போது தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவதுதான் ஆண்டுடைய கிருபை. மூன்றாவது 51 55 வரை பார்க்கும்போது அன்னை மரியாள் அந்த பாடின பாடலில் 3 மாற்றங்களை அவர் சொல்லுகின்றார். என்ன மாற்றங்கள்? பெருமையானவர்களை தாழ்த்துகிறார், தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார், பசித்தோருக்கு உணவு கொடுக்கிறார். இந்த மாற்றங்களை தான் அவர் தன்னுடைய பாடல்களில் மிக அருமையாக சொல்லுகின்ற பாடல். அப்போ கிறிஸ்துமஸ் என்று சொல்லுகின்ற பொழுது வரப்போகிற கிறிஸ்துமஸ் ஒரு உண்மையான கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே சொல்லப்பட்ட மாற்றங்கள் நம்முடைய வாழ்வில் நடைபெற வேண்டும். அப்படி மாற்றங்கள் நடைபெறுகின்ற பொழுது நம்மை ஆண்டவர் உயர்த்த வல்லவராயிருக்கின்றார். நம்மிடத்தில் உள்ளதை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். ஏதோ கிறிஸ்மஸ் சொன்னால் நாமே துணியை போட்டுக்கிட்டு நாமே எல்லாருமே சமைத்து சாப்பிடுவது, அது அல்ல கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் சமயத்தில் நம்ம நினைக்கிறோம், யாரை நினைக்கிறோம்? வறுமையில் இருப்பவரை நினைக்கிறோம். ஆனால் அந்த வறுமையில் இருப்பவரை நினைக்கின்ற சூழ்நிலையில் நம்ம வீட்டை க்ளீன் பண்ணும்போது என்னெல்லாம் பழசு கிடைக்குதோ அதெல்லாம் போய் ஏழைகள் கொடுக்குறோம். அது அல்ல கிறிஸ்மஸ்.
உன்னை நீ நேசிப்பது போல பிறனை நேசிப்பாயாக. ஆக கிறிஸ்துமஸ் என்று சொல்லும் பொழுது ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு உதவி செய்கின்றோமா? இந்த மாற்றங்கள் நமக்கு தேவை. அது இருந்தால் அதுதான் உண்மையான கிறிஸ்துமஸ். இரண்டாவதாக இயேசு காவியம். அந்த இயேசு காவியத்தில் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பகுதியில் எழுதியிருக்கின்ற அந்த இயேசு காவியத்தை எழுதுவதற்கு ஆர்சி ஃபாதர்கள் தான் அவரை பிடிச்சின்னு போய் ஒரு 10 நாள் குற்றாலம், திருச்சி போன்ற இடங்களில் அவர் உட்கார வைத்து அந்த இயேசு காவியத்தை எழுதியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அவர் எழுதிய அந்த பாடலில் இந்த ஒரு 4 வரிகளை நான் வாசிக்கின்றேன். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை உண்மையான ஒரு காரியத்தை அவர் எழுதுகின்றார். தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தில. தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தில. சத்திய வேதம் நின்று நிலைத்தது தரணி மீது நில. எத்தனை உண்மை, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசு பிறந்ததில்லை. மிக அருமையான பாடல்ல அழகான வார்த்தை, எத்தனை உண்மை வந்து பிறந்தது இந்த உலகத்தில். அப்ப உண்மை என்று சொல்லும் பொழுது அதில் மிக அழகான சொல்லப்பட்ட வார்த்தை வரலாறு என்று சொன்னால் உண்மை, கதை அல்ல என்பது நாம் அறிந்த ஒன்று. அப்ப எத்தனை உண்மை வந்து பிறந்தது இந்த பூமியில இயேசுவின் பிறப்பில் சொல்லும் பொழுது வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டதற்கு அவருடைய இயேசு கிறிஸ்துவிய பிறப்பு கிபி கிமு என்று சொல்லுகின்றோம். எத்தனை உண்மை, அதுதான் கவிஞர் எழுதுகின்றார். ஒரு இந்துவாக இருந்து மிக அருமையான இந்த வார்த்தை மூலமாய் எத்தனை உண்மை வந்து பிறந்தது இயேசுவின் பிறப்பில் என்று சொல்லி. இரண்டாவது பார்க்கும்பொழுது அந்த உண்மை என்று சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ வழி, சத்தியம், ஜீவன். உண்மைக்கு இன்னொரு பெயர் சத்தியம். அப்போ இந்த சத்தியத்தை குறித்து ஏசாமி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலாத்து ஏசாமி கிட்ட கேட்கும் பொழுது யோவான் 18:37 பார்க்கும் பொழுது அங்கே சத்தியத்தை குறித்து அங்கே பிலாத்து கேட்கும் பொழுது ஏசாமி சொல்கிற பதில், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். அப்ப எதற்காக பிறந்தார்? சத்தியத்தை குறித்து, உண்மையை, இப்படிப்பட்ட அந்த வார்த்தை, உண்மையை குறித்து சாட்சி கொடுப்பதற்காக நான் பிறந்தேன். ஆகவே இந்த உலக வாழ்வில் கிறிஸ்துமஸ் கொண்டாடத்தை கொண்டாட போகிறேன்னா, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை அறிவிக்கின்றனா நம்முடைய வாழ்வில் இங்கே இயேசாமி சொன்ன பிரகாரம் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நீங்கள் நானும் ஆயத்தமா? நாம் ஆயத்தம் என்று சொன்னால் நாம் கொண்டாட போகின்ற கிறிஸ்துமஸ் ஒரு உண்மையான கிறிஸ்துமஸ். அப்படிப்பட்ட உண்மையான கிறிஸ்துமஸை கொண்டாட ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாய்ப்பு கொடுத்து ஃபாதர் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு ஒரு ஜோக் தான் சொல்ல நினைச்சேன். கடல்ல ஒரு குழந்தை வந்துச்சா, ஒருத்தர் திடீர்னு உள்ள வந்து காப்பாற்றினாங்க. எல்லாரும் அவனை பாராட்டினாங்க, வெரி குட், நீங்கள் தைரியமாக குதிச்சு காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி. எல்லாம் சரிதான். அவன் கேட்டானா, எல்லாம் சரிதான், என்னை தண்ணியில் தள்ளி விட்டது யாரு அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்ச்சியை நான் நடத்துவதை என்னை தண்ணியில் தள்ளி விட்டவங்க இவங்க 2 பேர் தான். இதோடு சேர்த்து அவருடைய பெற்றோர்கள், இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள், அவர்கள் காட்டிய ஆர்வம், அவர்கள் கொடுத்த உழைப்பு, அவர்கள் செய்த தியாகங்கள், அதுதான் இந்த நிகழ்ச்சியை இங்கே நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தை கொடுத்தது, நடத்துவதற்கு உதவியாக இருந்தது. இதற்கு வேண்டிய எல்லா உழைப்பையும் ஏற்பாடுகளையும் செய்தவர்கள் இந்த டிரிஜென்ட் என்று போட்டிருக்கு. டிரிஜென்ட் சொன்னால் ஜெர்மன் இங்கிலீஷ் வார்த்தை, அது மியூசிக் கண்டக்டர்ஸ். மியூசிக் கண்டக்டர்ஸ் பெரிய ப்ரொஃபஷன் யூரோப்பில். அதை மிக சிறப்பாக செய்து இந்த வாரம் இந்த பிள்ளைகளை பயிற்றுவித்து நம்முடைய ஞாயிறு வழிபாடு, ஆங்கில வழிபாடு மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற திருமதி ரம்யா செல், திருமதி ஜெசிடா ஜெஃபி இவர்களுக்கு நம்முடைய பலத்த கரகோஷமாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
அவர்களோடு சேர்ந்து இவருடைய பெற்றோர்கள், இவங்க மட்டும் தொந்தரவு பண்ணல, பெற்றோர்களையும் என்னால் அவங்க பிள்ளைங்களை கூட்டு வரணும், கொண்டு போய் விடணும், சொல்ல முடியாத வேலை, எல்லா பெற்றோர்களும் வேலை செய்கிறவர்கள் இருந்தாலும் கூட இந்த பெற்றோர்கள் இந்த ஆர்வத்தோடு ஒத்துழைத்து இருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வர கேட்டுக்குங்க. அதை போட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆலயங்களிலே வழிபாடுகள் இருக்கிறது, சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்கிறது, கேரட் நிகழ்ச்சி இருக்கிறது. பாஸ்டர் கூட அவங்க ஆலயத்தில் விமன் ஃபெலோஷிப் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி பல நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற ராணிப்பேட்டை பங்கு தந்தை, அவருடைய இருக்கின்ற பாடல் குழுவினர், குடியாத்தம் பாடல் குழுவினர், அந்த பிள்ளைகள், சென்ட்ரல் சர்ச் பாடல் குழுவினர், அந்த பிள்ளைகள், அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டியும் சோரா கைத்து தெரிவிக்கலாமா? இந்த நாளிலே மெசேஜ் கொடுக்க யாரை அழைக்கலாம் நினைத்தோடு உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது என்னுடைய நெருங்கிய நண்பர் பாஸ்டர் ரெவரன் சைமன் அவர்கள். மிக அருமையான ஒரு பாஸ்டர், மக்களோடு மக்களாக இருக்கின்றவர், அதே நேரத்தில் ஏதாவது திட்டமிட்டு செய்கின்றவர். ஆரணியில் ஒரு அழகான கோயிலை கட்டியிருக்கின்றார், அதோடு மக்களையும் கட்டி எழுப்புகின்ற ஒரு நல்ல ஒரு பாஸ்டர். எனவே அவரை அழைத்ததோடு மட்டுமல்லாமல் கண்ணா லட்டு தின்ன ஆசையாக கேட்ட உடனே கூட இன்னொரு லட்டையும் கூட்டு வந்திருக்கார் பாஸ்டர் ஜூனியர், பாஸ்டர் வினோத். எனவே இருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும், அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. ஜோரா கேட்டுருங்க. இதற்கு திடீர்னு இந்த ஸ்க்ரீன்லாம் போடலாம், ஸ்டேஜ் இந்த பக்கம் வச்சு எல்லாரும் நிறைய பேர் எப்படி இந்த கூட்டம் நிறைய வழி நினைச்சு நான் அதனால தான் இந்த பக்கம் திருப்பி வச்சேன். இந்த பக்கம் தான் எல்லாரும் வந்து போகிறது. அதனால் அடுத்த வருஷம் நிரம்பி வழி நினைக்கிறேன். சரிங்க. அந்த செலவுகளையெல்லாம் செய்வதற்கு நமக்கு ஒற்றுதுணையாக இருந்த பள்ளியினுடைய நிர்வாகத்திலிருந்து இப்போ ஜோசப், அவர் தான் அந்த பூசை வச்சுருக்காரு, அவருக்கு நன்றி. அவரோடு ஒத்துழைத்த ஆசிரியர்களுக்கு நன்றி. நம்முடைய செயல் பங்கு தந்தை, இந்த கோயிலுக்கு நம்முடைய கோயிலுக்கு அவர் தான் இன்சார்ஜ், இவர்களுக்கு ஒத்துணையாக இருக்கின்றவர். இந்த மேடை அலங்காரம் எல்லாம் செய்தவர், அவருக்கு நன்றி. ஜோரா அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அப்போ வந்து இது காசு வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன், அதனால் நன்றி இப்போ சொல்லிட்டேன். ஆமாம், இது முதல் நிகழ்ச்சி, அதனால் கண்டிப்பாக இதுக்கு விலை கொடுக்காதீங்க. இந்த ஒலிவெளி மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த அவருக்கும், உங்கள் பிள்ளைங்க பாடலைன்னா பாடுற பிள்ளைங்களை இனிமேலுக்கு அனுப்புங்க, சரிங்களா? சரி, அவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொடுக்கிற கேட்குதுங்க. இந்த நிரந்தர அமைப்புகளை உருவாக்கியவர் திருவாளர் ஞானம். எங்கள் கம்பெனியுடைய நிலைய வித்வான் அவர் தான். பிறக்கத்துக்கு முன்னாடி அவர் தான் எலக்ட்ரிஷனாக இருந்தார். நானும் ரிட்டையர் ஆகி வயசுக்கு வந்துட்டு அவரும் இந்த எலக்ட்ரிஷனாக இருக்கார். அவருடைய மேற்பார்வையில் தான் இந்த பணிகள் நடந்திருக்கு. அவரோடு சேர்ந்து ஒத்துழைத்த அவருடைய கைப்புள்ள வினித், எங்கள் கைப்புள்ள சரண், அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோரா அவங்களை கைப்பற்றுவேன். சரி, இந்த பிள்ளைங்களை சும்மா அனுப்பக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு நினைவு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பான்சர் தேடணும். முன்னாடி நான் வழக்கமாக யாரும் கேட்கறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட தான் கேட்பேன், எதுனாலும் கடவுள்கிட்ட கேட்பேன். கேட்டுட்டு வெளியே வந்தால் ஒருத்தர் கழுத்து நீட்டினார், மாலையை போட்டுனா ஒருத்தர். எனக்கு அப்படி தான் மாட்டிக்கிறாங்க. அப்படி மாட்டினது தான் எங்களுடைய பங்கு பேரவை உதவி தலைவர் திருவாளர் ரொசாரியோ. அவர் இன்றைக்குரிய இந்த கேக் பிள்ளைகளுக்கான இந்த சூடான சாக்லேட் மில்க் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்மோட சொன்னால் அவர் அதிகமாக தான் செய்வார். சாக்லேட் மில்கோட கூட பப்ஸும் வச்சுருப்பார்னு நினைக்கிறேன், பிரியாணி கூட வச்சுருப்பார், சொல்ல முடியாது. இதை செய்வார், நம்ம கோடு போட்டால் ரோடு போட்டுருவார். அதனால் அவருக்கும் பரிசுகளை, மிக காஸ்ட்லியான பரிசு நினைக்கிறேன். நான் ஒன்று பார்க்கலான்னா நிச்சயமாக நீங்கள் அதை இங்கே பார்த்துக்க மாட்டாங்க. டெல்லியிலேருந்து இண்டிகோ ஃப்ளைட்டில் வரல, வேறு ஃப்ளைட்டில் நினைக்கிறேன். டெல்லியிலேருந்து வர வைக்கப்பட்டது திருவாளர் ஜெரோம், எங்களுடைய நிதிக்குழுவினுடைய உறுப்பினர் பொறுப்பாளர் இருக்கார் ஜெரோம். ஓகே, அவருக்கு நன்றி. இப்பொழுது நீங்கள் அந்த பரிசுகளை பார்ப்பீர்கள். இந்த இருவருக்கும் என்னுடைய மனதார் நன்றி தெரிவித்துக் கொள்ளும். ஜோரா கைத்துட்டுங்க. அவங்க நன்றி சொல்லுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கொஞ்சம் நிகழ்ச்சி நான் மாற்றிக்கிறாங்க, வேறு மாதிரி வச்சுருக்காங்க. எல்லா பாடத்த பிள்ளைங்க எல்லாரும் மேலே வாங்க. எல்லா கேத்தலிக் ஆட்வென்ட் சாங்ஸ் அதை ஒரு பாட்டு நான் போட போகிறேன், போடுறேன். அதை பாடிதான் இப்போ நீங்கள் கேட்டு பாடாமல் ரசிங்க. கொடுத்து வாங்கிட்டு போயிட்டு
பாடிட்டே இருப்பாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கு முன்னாடி நம்முடைய எளிய நம்முடைய பங்கு என்னுடைய உதவி தலைவர் அவர்கள் நம்முடைய பாஸ்டர் அவர்கள் First and foremost, we thank God Almighty for His presence among us and for allowing us this evening of worship, music and fellowship to touch our hearts. On behalf of our Assumption Cathedral Church, we extend our heartfelt gratitude to everyone who made this concert a memorable event. A special word of thanks to our beloved Pastor Reverend Simon, who have joined us this evening in spite of his busy schedule. Thank you, dear Pastor. To our dearest parish priest, Reverend Dr. Roy Lasser, who has always been our backbone. Initially, we had just thought of organizing a small carol program within our church premises, but then it was him who initiated this event in such a grand manner. Thank you, Father. This evening wouldn't have been splendid without his initiative. Thank you, Father, for all the constant guidance, prayers and support you render to us. Thank you so much, Father. We thank our dearest Father Prabhu, who has always stood by us and helped us in conducting this program. Thank you, Father, for your continued support throughout in our Thank you so much, Father. We also thank Father Joseph, who has always shared his words of encouragement and prayers. Thank you, dear Father Joseph, for that. To all our choir members, musicians and performers, thank you for using your God-given talent. You have lifted our spirits this Christmas season. Especially, we would like to mention all the choir teams who participated today. Thank you once again to our dearest choir members who have set aside their time and have come for far places to perform for us today. Thank you to all the choir teams. We would also express sincere appreciation to Mr. Rosario, who have helped us in arranging this event and supporting us from day one. Thank you so much, Anna, for doing that. And we would also like to thank our volunteers, technical team and decorators who have worked behind the scenes and helped us this evening. Especially we would like to thank Mr. Apuana, who has helped us with this sound and system. Thank you, Apuana, for that. Our gratitude also goes out to our sponsors, supporters and well-wishers whose contributions helped make this concert a memorable one. We definitely have to mention our little rock stars for today's evening. Their enthusiasm and cooperation have helped us to bring this event and made this event possible and made it more wonderful. So thank you, dear children, for rendering your music for us this evening. Clap for yourself. We would like to thank all the parents of our dearest children who have put their time and effort in bringing their children from near and far. Thank you, dear parents, once again for your support. Once again, a big thank you to each one of you present here this evening. Your presence, participation and prayers have encouraged us greatly. So I'm Cyril Ramya, And I'm Jessita, your host for today's event. Thank you very much. May Jesus be born in our hearts and grant you love, peace and joy this Christmas season. Wishing you all a Merry Christmas in advance and a prosperous Happy New Year. Good night to one and all. Thank you so much for joining us. It was